ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. முருங்கை இலை சூப் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது. மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த சூப் இந்த முருங்கை இலை சூப். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்குது. முருங்கை இலைகள்ல வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து காணப்படுது. இது தொற்று மற்றும் ஜலதோஷம், காய்ச்சலை எதிர்த்து போராட உதவுது. முருங்கை இலை சூப்பை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் விரைவில் நிவர்த்தியாகும். முருங்கை இலைகள் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்கள் அளவை பராமரிக்க உதவுது. ஆரோக்கியமான குடல் பாக்டீரியா அதிகரிக்கும் பொழுது செரிமான மண்டலம் மேம்படும். இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்குது. முருங்கை இலைகளை வைத்து சூப் தயாரித்து குடிக்கும் பொழுது அது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. முருங்கை இலைகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. முருங்கை இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்தும். முருங்கை இலையில பீட்டா கரோட்டின் காணப்படுது. இது மாகுலர் சிதைவு மற்றும் பிற கண் பிரச்சனைகளை தடுக்க உதவுது. முருங்கை இலையில வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ காணப்படுது. இது நரம்பு சிதைவை எதிர்த்து போராடுது. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. அறிவாற்றல் செயல்பாடு அதிகரிக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது முருங்கை இலை. முருங்கை இலையில இருக்கக்கூடிய கால்சியம் நம்ம எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரித்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதை தடுக்குது. இந்த முருங்கை இலை சூப்பை முருங்கை இலைகளை பறித்து புதியதாகவோ உலர வைத்தோ சூப்பாக பயன்படுத்தலாம். முருங்கை இலையை உலர்த்தி பொடி செய்து அதையும் சூப்பாக வைத்து நம்ம குடிக்கலாம். இந்த முருங்கை இலையை பல்வேறு பானங்கள்ல சேர்த்து நம்ம குடிக்கலாம். முருங்கை இலை சூப் தயாரிக்க ஒரு தேக்கரண்டி நெய் பயன்படுத்தலாம். ஜீரகம் அரை தேக்கரண்டி, நறுக்கிய பூண்டு 5 சேர்த்து, இஞ்சி 1 ஸ்பூன் எடுத்து, 4-5 சின்ன வெங்காயத்தை எடுத்து, ஒரு பெரிய தக்காளி, உப்பு மற்றும் நல்ல மிளகு சேர்த்து இதை நன்றாக கொதிக்க வைத்து சூப்பாக குடிக்கலாம்.